ஆண்டவர் சார்லஸ் ஃபின்னியை எப்படி எடுத்து பயன்படுத்தினாருன்னு நினைக்கிறீங்க? சார்லஸ் ஃபின்னி ஒரு மாநிலத்தில் போய் காலடி வச்சாருன்னா பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்ல இருக்கிற ஜனங்க அழ ஆரம்பிப்பாங்களா? ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் ஜீசஸ். ஒரு முறை அவர் ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய சென்றார். திடீரென்று ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்த ஒரு கிளாஸ்ல ஒரு வாலிப பிள்ளை, ஒரு சிறு பையன் அழ ஆரம்பிச்சான். டீச்சர் போய் கேட்டாங்க, why are you crying? அவன் சொன்னா, I don't know, I need Jesus. I don't know, I need Jesus. I don't know why I am crying, but I need Jesus. அவன் அழுறத பார்த்து பக்கத்தில் இருக்கிறவன் அழ ஆரம்பிச்சான். I also need Jesus. அவன் அழுறத பார்த்து பக்கத்தில் இருக்கிறவன் அழ ஆரம்பிச்சான். I too need Jesus. அப்படி அந்த கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அழுது 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 முழு கிளாஸ் அப்படியே பிள்ளைங்கள்லாம் எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும் பாவ உணர்வடைந்து அவ்வளவு பிள்ளைகள் அழ ஆரம்பிக்க டீச்சருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கட்டுப்படுத்த முடியாத கிளாஸ் ரூமை விட்டு வெளியே ஓடி போய் பக்கத்து கிளாஸ் ரூம் டீச்சரை சந்திக்க போனா அவங்க வெளியே வந்து சொல்றாங்க, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, கிளாஸ் ரூம்ல இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இயேசு வேணும் இயேசு வேணும்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. வாங்க நம்ம மேடம் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம். மேடம் கிட்ட ஓடுனா அங்க ஏற்கனவே ஒரு 10 டீச்சர் நின்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. என் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளும் ஐ நீட் ஜீசஸ் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த மேடம் அதை கேட்டு சொன்னார்கள், பிள்ளைகள் ஐ நீட் ஜீசஸ் என்று அழ ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் சார்லஸ் ஃபின்னி இந்த இடத்துல கால் வச்சிட்டார் என்று அர்த்தம். அவர் மேல இருந்த தேவ மகிமை, உன் மேல இருக்கிற தேவ மகிமை உன் பிள்ளைகளை பாதிக்கணும், உன் குடும்பத்தை பாதிக்கணும், உன்னுடைய தெருவை பாதிக்கணும், உன்னுடைய மாவட்டத்தை பாதிக்கணும். கர்த்தர் உன்னை வருகிற நாட்களில் சார்லஸ் ஃபின்னியை போல எடுத்து பயன்படுத்துவாராக. நீ கால் மிதிக்கிற பஸ், நீ ஏறுகிற ரயில் வண்டி தேவ மகிமை. இந்த மேடம் சொன்னாங்க, children are crying because Charles Finney is already in the city. அவர் மேல இருந்த தேவ பிரசன்னம். சிஸ்டர், உன்னை ஆண்டவர் எதற்காக தெரியுமா அழைச்சாரு? We should be a carrier of God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து நடக்கிற ஆசாரியர்களா மாற்றதா உன்னைய என்னைய கர்த்தர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி அழைத்திருக்கிறார். சிஸ்டர், you and I should carry the presence of God to the nation. தேசத்திற்கு தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து தேவனுடைய மகிமையை இருள் சூழ்ந்த ஜனங்கள் மேல கட்டவிழ்க்கதா கர்த்தர் அந்த அந்தகார சேரிலிருந்து உளையான விக்கிரக சேற்றிலிருந்து உன்னை பிடித்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்தார். அந்த மேடம் சார்லஸ் ஃபின்னி கிட்ட ஆட்கள் அனுப்பி சொன்னாங்க, என் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் கதறி கொண்டிருக்கிறாங்க. If you don't come, we will not be able to handle this situation, brother Charles Finney. Please come. சார்லஸ் ஃபின்னி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்கூலுக்கு வந்தார். இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவை குறித்து சொன்னார். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய அக்கினியினால் நிரப்பப்பட்டார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. டீச்சர்ஸ்கள் கண்ணீர் சிந்தி அழுதார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் மேல இருந்த தேவ பிரசன்னம், ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து கதறி தேவனுடைய சமூகத்தில் இருந்ததனுடைய இம்பாக்ட் தேசத்து ஜனங்களுக்குள்ள இயேசுவை கொண்டு வந்தது. சிஸ்டர், சார்லஸ் ஃபின்னி குழந்தைய போல அழுவார் ஆண்டவர் சமூகத்தில். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு நாள் அவர் ஜெபிக்கும் போது இயேசு அவர் முன்னாடி வந்து அப்படி நின்னார். 1000 பல்பு போட்டது போல அவ்வளவு பிரகாசம். அவர் இயேசு அவருக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே சார்லஸ் ஃபின்னியினுடைய உடம்புக்குள்ள எலக்ட்ரிக் கரண்ட் பாய்கிறது போல அபிஷேகம் உடம்புக்குள்ள பாய்ந்தது. ஆண்டவர் எந்த மனிதனுமே அப்படி ரட்சித்த உடனே அப்படி கையில எடுக்கிறது கிடையாது. சில நாட்கள் அவர்கள் எவ்வளவு ஜெபிக்கிறாங்க என்பதை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். எந்த அளவுக்கு நீ ஜெபிக்கிற, எவ்வளவு உபவாசிக்கிற, நீ உலக காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் தனித்து இருக்கிற, எல்லாத்தையும் கர்த்தர் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாரு.
சார்லஸ் ஃபென்னி தன்னுடைய அதிகமான நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழித்து சிறு பிள்ளைய போல கண்ணீர் விட்டு அழுவாரா. எப்பயாவது ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறியா? எப்பயாவது கதறி இருக்கிறியா? கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பயன்படுத்துங்க. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? நான் உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு மகனா இருந்தால் ஏன் என் வாழ்க்கை இன்னும் மாறல? ஏன் என் சூழ்நிலை இன்னும் மாறல? எப்பயாவது முறையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபித்த அனுபவங்கள் உண்டா? அல்லேலூயா.